போய் சந்திச்சோம். ஆனா என் அண்ணார் அப்பயே சொன்னாரு, மின்னப்படாம போகிறாய், காயம் படாத மேனி காயம் படாமல் போகிறாய். இப்ப நீ எப்படி போறியோ அதே மாதிரிதான் நீ என்ன வந்து பாக்கணும்னு சொல்லி எங்க அண்ணாவோட வாக்கு. ஆனா இந்த மின்னல் வழியால வந்து பார்க்க வந்தப்ப அந்த சண்டாள பாவை என்னை இழுத்து தள்ளி வஜ்ரத்தூண்டு போய் பட்டு என்னுடைய மண்டையாகப்பட்டது உடைந்து இப்போது ரத்தமாகப்பட்டது போய் கொண்டிருக்குது. இப்படியே போய் நாம எங்க அண்ணாரை போய் சந்திச்சா எங்க அண்ணாருடைய மனசாகப்பட்டது சங்கடப்படும். அதனால 6 மாத காலம் ஆனை குஞ்சு நகரத்திலே வாழ்ந்து வரக்கூடிய என்னுடைய அருமை மனைவி என் தங்கை அழகு சுபத்திரை வீட்டிலே சென்று 6 மாத காலம் தங்கி விட்டு பிறகு என் அண்ணாரை போய் சந்திக்கலாம். வீட்டுக்காரர் வர்றாரே, எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல, எவத்த வர்றாருன்னு தெரியலையே. ஐயோ மாமா, ஓஹோ இந்த வேலையில எழுதிட்டு வச்சுக்கலாமா தெரிஞ்சுக்கோ. சுபத்ரா அவன் எதுக்கு அங்க ஓடலாம் எனக்கு தான் தெரியும். சம்பளம் கொடுக்குற அங்க போறாரு பாரு. சுபத்ரா நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கிறதா மண்டிக ஒரு காய் சீ பிடிச்சிட்டு இருக்கேன். அத பத்தி உனக்கு கவலைப்படாத. சீ பிடிச்சிட்டு இருக்கேன். அவன் அடுத்து புழு பிடிக்க போகுது. ஏன்னா போறோம் நான் பேசுறது அப்புறம் பேசிக்கலாம். உன்னை தேடி இப்ப எதுக்காக தெரியுமா வந்தேன்? உன்னை விட்டு சென்று பல மாதங்கள் ஆகிவிட்டது. அதான் உள்ளா இருக்குதா, போய் சாப்பிடுறா. போய் சாப்பிடு. சரி வராத வந்திருக்கிறாரு கேட்கல வாழப்பையா பக்கத்துல. அதனால 5 மஞ்சு மெத்தையை போட்டு நீயும் நானும் சரசொல்லாசமா இருக்கலாமா? அடைய நான் அப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இப்பதான் முந்தானே கங்கன் கட்டிட்டு வந்தேன். எதுக்கு? பெருமா கோயிலுக்கு எங்க தாய் மாமூரு வாழ்வாரு வச்சிருக்காங்க. கங்கன் கட்டி இருக்காங்க. அந்த அம்மா தான் வரலங்கறல, அந்த அம்மா ஒரு 5 நாள் கழிச்சு வந்து பாக்கலாங்க. ஒருவேளை அந்த அம்மா வீட்டுக்கு தூரமா இருக்குமா? அதெல்லாம் இப்படி வெளிப்படையா பேசணுமா? ஆமாங்க, அதெல்லாம் வேண்டாம். தேவி, உங்க கோபால்வர் அவங்களுக்கு உனக்கு எந்த ஒரு சம்பந்தம் இல்ல. ஐயோ இப்படி சொல்லாதீங்க. என்ன அம்மாவோட பிறந்தவங்க. நீங்க இப்படியெல்லாம் சொல்லலாம் மாமா, நான் ஏத்துக்க மாட்டேன். அதனால நாம் இருவரும் உடனடியாக பஞ்சிருக்கு செல்லணும். ஏன் இப்படி வர்ற? எனக்கு வெக்குங்க. என்னடி வெக்கம்? எனக்கு கொஞ்சம் உடம்புல நோவு. பக்கத்துல வராதீங்க. என்ன நோவு? இந்த கூத்துட்டு பையன் 2 பேர் தான் அனந்தமிகள் கூட்டிட்டு அடுத்து ஜெனரல் ஆஸ்பத்திரிக்கு போகணும். தேவி, நான் எதுக்கு போனோம்னு உனக்கு தெரியாதா? வர மாட்டேது. எங்க அண்ணன் வர சத்தியம் செஞ்சு கொடுத்துட்டு சாப்பிட பிடிச்சாலும் ஆயா
அந்த ஆயாட்ட போவோம் அந்த ஆயை எதிராக கூத்து பக்கம் வந்தா சூட்டு எடுக்கல பாரு யாரும் சொல்ற மாதிரி ஆறிட்டு உட்காந்துருக்குது. தேவி இப்ப உனக்கு என்னதான் பிரச்சனை? ஏன் என்ன ஆச்சு? ஏன் என்ன பிடிக்கலையா? ஏன் எதனால என்கிட்ட வர மாட்டேங்கிற? வாங்கல ஏன் என்னாச்சு? எனக்கு என்ன பிடிக்காம இருக்குது. உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஐயோ 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 அப்படி அடிக்காத ஜாயிட்டு வைக்கணும் பிச்சுக்கிட்டு போய் எல்லாம் கீழே வந்து விழுந்துருக்கானா போகுது. தேவி வாங்க. நீங்க வேற ஏன் என்னடி ஆச்சு? எங்க அண்ணன் வேற என்ன சொல்லிட்டு கோபாலு ஏங்க ஆமா சொல்லட்டுங்களா? எதுக்கு இப்படி நீ பதற? இல்லைங்க நான் யாரு உனக்கு? வீட்டுக்காரரு எங்க மாமே எனக்கு கல்யாணம் பண்ணவரு. தாலி கட்டின புருஷன் தானே? ஆமா. ஒரு தாலி கட்டின புருஷன் வந்து கூப்பிட்டா பொண்டாட்டி என்ன பண்ணுவா? நான் உனக்கு என்ன ஆகுது? குமிச்சுக்கிட்டு பாக்காம அதே தான் இருக்காங்க. நான் என்ன ஆகுது உனக்கு? ஐயா நீ தான் வந்து எனக்கு கள்ள புருஷன் பையன். கள்ள புருஷன் பையன் கள்ள வைக்கிறவங்க. அதனால ஒரு புருஷன் வந்து கூப்பிட்டா பொண்டாட்டி என்ன பண்ணணும்? என்ன பண்ணுவாங்க? மாப்பிள இந்த வேலையெல்லாம் வச்சுக்காது என்கிட்ட. நான் பேர்பட்ட பொம்பளையா சொல்லு பாக்கலாம். என்னாச்சு? உங்க வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போய் ஐயோ 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 அங்க பண்றதுக்கு நான் என்னயா பண்ணுவேன்? ஏங்க ஒன்று சொல்லட்டுமா? என்ன? அதாவது மேகலோகத்தை ஆண்டு வரக்கூடிய மின்னல் உங்களுக்கு தெரியுமா? அந்த தேவையே தெரியாது. சரி அவ கதை இப்ப இங்க எதுக்கு பேசுற? அப்படி இல்லைங்க உங்களுக்கு தெரியுமா தெரியாத கேக்குற மாப்பிள்ள என்ன இப்படி சொல்ற? நீ வராது போ நான் போய் தெரியுமா தெரியாதா? தெரியும் தெரியும் தானே? இப்ப என்ன பண்றீங்கன்னா பாத்ரூம்ல குளிச்சுக்கிட்டு சரி பச்சை தண்ணி செல்லு செல்லுன்னு இருக்கும் குளிச்சுக்கிட்டு போனீங்கன்னா மலை மலை இங்க இருந்து பொழுது பிறக்கிறதுக்குள்ள மேகலோகம் போயிடலாம். போயிட்டு அங்க ஒரு நாள் அவகிட்ட இருந்துட்டு அப்புறம் வாமா அப்பலாம் 6 மாசம் இங்கே இருப்பேன். ஏங்க அப்ப நான் மேகலோகம் போயிட்டு வந்தாலும் இங்க எனக்கு இடம். ஆமா வாங்க போலாம் சீக்கிரம் போயிட்டு வந்துடலாம். அப்ப நான் அங்க போகல அப்படின்னா இங்க இடம் இல்ல. ஆனா நீங்க எங்க கஞ்சி இல்லாம களைச்சு போச்சு புழு இல்லாம போட்டு அழைச்சு போச்சு. நீ வேற சாமி இன்னும் 1 மணி நேரத்துல நம்ம இங்க இருக்கிறது டைம் இல்ல நாமளே போய் தான் ஆகணும். புனி கொலை விட வேணாம். சலுப்பா இவ்வளவு அடிக்கிறாரு. வீட்டுல என்னதான் பண்ண போறாரு? எங்க வீட்டுக்காரர் அடி சப்பு சப்புன்னு மத்தாலக்காரர் அடி குபீர் குபீர் எனக்கு நீ இல்லைன்னா என்னடி? எனக்கு வேற பொண்டாட்டி இல்லைன்னு நினைக்கிறியா? இருக்கிறது இருக்கிறா நாகக்கண்ணி இருக்கிறா. நான் அவகிட்ட போறேன். நீ எனக்கு இன்னும் தேவையில்லடி. மாப்பிள்ள உங்களுக்கு சொல்லட்டுமா? 50 பொண்டாட்டி இருந்தா கூட சரி எந்த உண்புகள் தேவைய பாக்குறேன் நான் போறேங்க. அதனால இவதான் இப்படி சொல்லிட்டா. இப்ப உடனே நாகலோகம் போகலாமா? அந்த நாகலோகம் எனக்கு 10 பொண்டாட்டி இருந்தாலும் அதுல எனக்கு மிகவும் பிடிச்சவ இந்த நாகக்கண்ணி மட்டும்தான். நான் சொல்லுறேன் என்ன மட்டும் தான் ரொம்ப பிடிக்கும். சரி ஏங்க கண்ணே நாகக்கண்ணி உன்னை பார்ப்பதற்காக ஓடோடி வந்திருக்கோம். ஓடோடி வந்திருக்கீங்க? ஆமாடி. அப்படியா? ஆமா கட்டுக்கடங்காத காமத்தோடு வந்திருக்கின்றேன். வந்துட்டேங்க அண்ணன் ஒரு நாளாவது தேவி அடக்க முடியாத ஆசையோடு வந்திருக்கும் உன் கணவன் அர்ஜுனனை பார். வா என் அருகில் வாடி.
ஏங்க நானும் அப்படிதாங்க நினைச்சேன். என்ன நினைச்ச? சீக்கிரமா வந்து உங்களை இப்படி கட்டி என்னடா இது போற பக்கம் போற வம்பா இருக்குது. முதல்ல அவ வீட்டுக்கு போனோம். அவளும் பஸ்டால கிட்ட கிட்ட வந்துட்டு தோர் ஓடுறா. ஆமா இவனே இப்படியே ஓடுறாள். என்னவா இருக்கும்? ஐயா நான் புருஷனை பார்க்காம காலையில 16 இட்லிக்கு மேல ஒரு இட்லி கொடுத்தீங்க ஐயா. 10 தண்ணிக்கு போகணும். இல்ல புருஷனை பார்க்காம 16 இட்லிக்கு மேல ஒரு இட்லி கூட சாப்பிடலையா? ஏண்டி நீ தினமும் காலையில 16 இட்லி சாப்பிடுற மாதிரி இருந்தா நீ ஏண்டி இப்படி பள்ளியாட்டு இருக்கிற? அது நீங்க பண்ற வேலைனாலதாங்க. அப்படியா? சரி, அதனால காலத்தை தாமதிக்க வேண்டாம். வா இருவரும் பஞ்சனைக்கு சென்று பஞ்சனைக்கு சரசு உல்லாசமாக இருப்போம். ஏங்க ஏண்டி உங்களை பார்த்தோன்னே ஐயோ சத்தியா இந்த முன்னே வர இங்க வந்து ராவல் பண்ணிட்டு இருக்காங்க. ஏங்க என்ன போட்டுங்க. உல்லாசம் வரேன். தொடாதீங்க. ஏண்டி தொடாம பேசுங்க. முன்னாடி வம்பா இருக்கு. தாலி கண்ணு பொறுத்த உரிமையோட வந்து தொடறேன். எதுக்காக தொட வேண்டாங்கிற? என்ன ஆத்து தண்ணியா அடிச்சிட்டு போறதுக்கு? சரி சரி அடுத்த தண்ணி தானே, எப்ப வேணாலும் போட்டு குடிச்சுக்கலாம். இதுவும் சரியா தானே இருக்குது. ஆத்து தண்ணியா இருந்தா அடிச்சுட்டு போவோம். இது கிணத்து தண்ணி, என்னாலும் ஊறிக்கிட்டே கிடக்கும். நம்ம எப்ப வேணாலும் மோண்டு குடிச்சிக்கலாம். அப்படிங்களா? இப்ப அதனாலதான் ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கிறேன். அதனால என் ஆசைக்கு நீ இடம் கொடுத்து வா இருவரும் சர சொல்லாசமாக இருப்போம். உங்களுக்கு கொடுக்கிறேன். உங்களுக்கு இல்லாத இடமா? எனக்கு ஏதாவது நோவுகன இருக்குதா? நான் மட்டும் அது பண்ணினா இந்நேரம் உன்னை விட நான் வேகமா இருப்பேன். ஏங்க எப்படி உங்களுக்கு மேகலோகத்துல மின்னல் ஒளியாருன்னு ஒரு பொண்டாட்டி இருக்காளாமே? சரி அவ இருக்கால்ல, இருக்கிறா. அவ கிட்ட போய் ஒரு நைட்டு மட்டும், ஒரே நைட்டு அங்க இருந்துட்டு, இங்க டெட்டால் சோப்பு இருக்குது. ஆமா, அங்கேயாவது தண்ணி மட்டும் தான் ஊத்தி சொல்லுவா. சரி, இங்க டெட்டால் சோப்பு இருக்குது, செண்டு பாட்டில் இருக்குது. அப்புறம் என்னென்னமோ ஆயா என்ன வச்சிருக்கிற நீங்க? அது எனக்கு பின்னு சாப்பிடுற. அப்புறம் இன்னொன்னு முக்கியமானதுங்க. என்னது? அது என்ன தெரியுமா? சேஃப்டி பலூன். சேஃப்டி பலூன்? சேஃப்டி பலூன் அப்படி என்ன? அதனால நீங்க நல்லா தண்ணி ஊத்திட்டு சரி அங்க மேகலோகத்துக்கு ஒரு நைட் மட்டும் போயிட்டு குதிஞ்சு விட்டா இருக்கிறப்ப பட்டுன்னு ஓடி வந்துருங்க. அப்புறம் நம்ம அப்படி ஓய்ங்க அப்படின்னு வச்சுக்க. என்ன கூட அடிக்கிறீங்களா? ஏண்டி எனக்கு அந்த மின்னல் ஒளியா வீட்டுக்கு போக தெரியுமா? நான் உன்னை தேடி வந்திருக்கிறேன். எனக்கு அந்த மின்னல் ஒளியெல்லாம் வேண்டாம். இன்னைக்கு நீதான் எனக்கு வேணும். பஞ்சனிக்கு வர முடியுமா முடியாதா? ஒருபோதும் முடியாது. அப்ப அந்த மின்னல் ஒளியால வீட்டுக்கு போயிட்டு வந்தா எங்க இடம். சரி, இல்லைன்னா மத்தவர்கள்னா வேற இல்ல. எப்படி எப்படி இன்னொரு டைம் சொல்லு. மின்னல் ஒளியால வீட்டுக்கு போனாதான் உங்களுக்கு இடம். சரி, இல்லைன்னா ஒருபோதும் இங்க இடமே கிடையாது. அப்ப அந்த மின்னல் ஒளியால நீங்களே பேச வச்சுட்டு கூட்டு கிழமை நீங்களா நீங்க ஒண்ணும் பண்ண முடியாது. சண்டாளி, ஏய் இப்ப கடைசியா கேக்குறேன், பஞ்சனிக்கு வர முடியுமா முடியாதா? முடியாது. முடியாதா? 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 நீ குழந்தை படி வேணா. அப்பயும் பாரு, இந்த பொம்பளைக்கு புத்தி யாருக்காவது விட்டு போகுதா? என்ன வேணும்னா போய் விழுந்தேன். என் புருஷ தள்ளி விட்டான்னு போனேன். நீ என்ன அப்படி பாக்குற? என் புருஷனை வெடுக்குன்னு இருந்தாலும் உனக்கு இவ்வளவு வரக்கூடாது. எனக்கு நீ தேவையில்ல, போயிட்டாரு. நீ எனக்கு தேவையில்லை என்பது படிக்கு சொல்றது கேளுங்க. நீ எனக்கு தேவையில்லைண்டா. நீ இல்லைன்னா எனக்கு என்ன வேற பொண்டாட்டி இல்லை நினைச்சியா? இந்த ஆணவகம் அர்ஜுன திரும்ப பக்கம் எல்லாம் பொண்டாட்டி தான். அதனால எனக்கு நீங்க தேவையில்லை. போறண்டி போய்தான் பாரியா. நீ எப்படே கெட்டு போயா? போய் எனக்கு என்ன போடி உள்ள ஆச்சரியமா இருக்குது. ரெண்டு பேரும் வீட்டுக்கு நண்பா அதனால நீங்க ரெண்டு பேரும் வீட்டுக்கு வந்தோம். முதல்ல சுபத்ரா வீட்டுக்கு போனோம். அவளை எனக்கு ஒரு முடியாது. ஆமா, மொத்தம் 9 வீட்டுக்கு போயிட்டோம்.
இன்னைக்கு கடைசியா இருக்குது. போற பக்கம்லாம் எல்லாம் போன போய் நாத்தமா இருக்குதுங்க. அதனால இன்னும் ஒரு வீடு இருக்குதுடா. ஏங்க இன்னும் ஒரு வீடா? ஆமா. எந்த வீட்டுக்குள்ள போந்தலாம்? பவளக்கொடி. பவளக்கொடி இருக்குதா? அந்த பவளக்கொடி வீட்டுக்கு போய் அட புலவல்கடி. ஏய் பவளக்கொடி. பவளக்கொடி. ஆமா. சரிங்க. அதனால அவளை தேடி போகலாமா? வாங்க போலாம். வா போகலாம். அண்ணே பவளக்கொடி. ஏங்க நீங்க உங்க பொண்டாட்டி தொலை வந்தீங்க பவளக்கொடிய. பவளக்கொடி இல்ல, உங்க பேத்தி தான் இருக்குது. பேத்தியா? ஏய் இது என்னோட பொண்டாட்டிடா. பொண்டாட்டியா? தேவி கண்ணே பவளக்கொடி, என் ஆசை வஞ்சிருமே, என் மனதை கேட்ட ஆசை நாயகனே. உங்களுக்கே ஓவரா தெரியல. அந்த பிள்ளைக்கு இப்பதான் 12 வயசு இருக்கும். சரி, உனக்கு இருக்க 65 வயசு இருக்கும். இந்த பிள்ளைங்க எப்படிங்க கல்யாணம் பண்ணீங்க? எப்படி தெரியுது? இது பார்த்தா உங்களுக்கு பிள்ளையாட்டம் தெரியுதுங்க. தேவி பிள்ளைக்கு நோய் இருக்குது. பிள்ளைக்கு நோய் இருக்குது. நீ பயமா இருக்குன்னா என்னை பார்த்தா எனக்கு பேயாட்டம் தெரியுதா, பூதமாட்டம் தெரியுதா, பிசாசாட்டம் தெரியுதா? எங்க மேகலோக்கா? எங்க மேகலோக்கா? தெரியா? சரி ஐயா ஐயா இந்த பொழப்புக்கு ஐயா 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 நீ ஃபர்ஸ்ட் வயசுக்கு வந்துட்டியா? நாளைக்கு வயசுக்கு வந்து நம்ம 6 நாள் கழிச்சு தான் கூட கண்டாரோலி. இப்ப கடைசியா கேக்குறேன், இப்ப ஒழுங்கு மரியாதையா பஞ்சனிக்கு வர முடியுமா முடியாதா? முடியாதா? ஐயா அவர் கூப்பிடுறாருல்ல, அவர் எதுக்கு கூப்பிடுறாரு? ஐயா அவர் எதுக்கு கூப்பிடுறாரு? பஞ்சனா என்ன மொத்தம் எதுல கொடுப்பாரு? மாய கொலாயிலையா? இல்லைங்க அந்த புள்ள சொன்னதுக்கு நான் வாடி கூட தெரியா? நம்ம எந்த பக்கம் போனாலும், எந்த ஒரு மனை வீட்டுக்கு போனாலும், மேகலோகம் மின்னலொலியா வீட்டுக்கு போயிட்டு வா. அப்பதான் நமக்கு இங்க யாருன்னு சொல்லி போற வீட்டுல எல்லாம் ஒவ்வொரு பொண்டாட்டியா சொல்றா. துரத்து விடுறாங்க. ஏண்டா 10 பொண்டாட்டி கட்டி இப்ப உங்களுக்கு படுக்கிறதுக்கு பொண்டாட்டி வெளிப்படையா அப்படி பேசிட்டு இருக்க. ஆமாங்க அதான உண்மை. 10 பொண்டாட்டி கட்டி இப்ப உங்களுக்கு படுக்கிறதுக்கு பொண்டாட்டி இல்ல. ஏங்க இதுங்களாம் என்னங்க பொண்டாட்டி? வாங்க நம்ம இதுக்கு போலாம், சேலம் போலாம். சேலம் ஜங்ஷன்ல போய் நின்னோம்னா போதும். போய் நின்னா 500 ரூபா கொடுக்குற இடத்துல இன்னொரு 150 ரூபா சேர்த்து கொடுத்தோம்னா சரி அவ்வளவு வரும். அவங்க அம்மாவும் சேர்ந்து ரயில்ல வராங்க. எதுக்குடா? பாட்டில நிறைய இருக்கு வேணுமா? இல்ல இவ்வளவு டீட்டெயிலா சொல்ற அப்படின்னா இவனுக்கு ஏதாவது நோய் இருந்தாலும் இருக்கும். அது கூட வேண்டாம். வாங்க நம்ம விநாயகர் ஆபீஸுக்கு போலாம். விநாயகர் ஆபீஸுக்கு சரி வேணும். என்ன கேரளா பீஸா நிறைய கிடக்குதுங்க. நோய் கிடையாது, இதெல்லாம் அனுபவம் பேசுது. அனுபவம் பேசுது. கிடைக்கல தெரியுதுங்க. டேய் அமைஞ்சா சம்சாரம், அமையலனா என்ன பண்ணலாம்? சன்னியாசம். சன்னியாசம். ஆமா ஆமா ஆமாங்க. அதனால நாம இந்த உருவத்தோட கை வெளியில போறோம் 10 பொண்டாட்டி கட்டியும் படுக்கிறது பொண்டாட்டி நமக்கு படுக்கிறது ஒரு பொண்டாட்டி கூட கிடைக்கல. ஆமா ஆமாங்க. ஆனா நாம இப்படியே நான் எங்க அண்ணாரு போய் சந்திக்கவும் முடியாது இல்லையா? நான் இப்படியே போனாலும் எங்க அண்ணன் தர்மரு ரொம்ப என் மேல சங்கடப்படுவாரு. என்ன பண்ண போறீங்க இப்ப? அதனால நான் இப்ப என்ன செய்யறேன், இந்த உருவத்தையெல்லாம் மாத்திக்கிட்டு ஒரு பரதேசி போல இப்பயே அப்படிதான் இருக்கிறீங்க. சரி விடுங்க, சொல்லுங்க. ஒரு ஆண்டி பரதேசி போல என்னுடைய உருவத்தெல்லாம் மாத்திக்கிட்டு நான் இப்ப பிச்சை எடுக்க போறேன்டா. ராமேஸ்வரம் போறீங்க? ஆமா. அப்படி போங்க.